2.5 வருஷம் 3 வருஷமாக ரேஷன் கார்டு வராத கார்டுலாம் இன்றைக்கி 20-25 நாளில் ரேஷன் கார்டு ஆன்லைனில் வருது. அதெல்லாம் இந்த இதுவில் தான் நடக்குது. இப்போ நானே ஒரு ரேஷன் கார்டு பேர் மாற்றி கொடுத்து 1.5 வருஷமாக இருந்து இன்றைக்கி தான் அந்த ரேஷன் கார்டை கையில் வாங்குறேன். ஒரு சாதாரண மனுஷன், ஒரு நடிகர்ன்றாங்க, ஒரு நடிகர் இன்றைக்கி வந்து தான் மக்களுக்கு நல்லதை செஞ்சுக்கின்னு இருக்கிறாங்க. உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருக்குது. மக்கள் எந்த வித குறையும் சொல்ல முடியாமல் ஒரு வித்தியாசமான ஆட்சியாக நடந்துகிட்ருக்கு. மெயின் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் போனால் எந்த வித லஞ்சம் கிடையாது, எதுவும் கிடையாது. எல்லா இடத்துலையும் ஒரு மரியாதையாக இருக்குது. வாய் திறக்காமல் இருந்தால் ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தங்களா உங்களுக்கு? அமைதியாக இருந்து செயல்படுறாரு, செயலில் காட்டுவார். அதை பாருங்க. நீங்கள் சூப்பராக இருக்குது. நிரந்தர முதலமைச்சர் அவர் தான். மக்களுக்கு வந்து நல்லதை செய்கிறாரு. நல்லா இருக்குது. உடனுக்குடனே எல்லாமே நடக்குது. எது சொன்னாலும் உடனே நடத்துகிறாங்க. இன்னொன்று எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. முன்னாடியே ஊழல் பண்ணுறத கண்டுபிடிச்சி 2 வருஷத்தில் அதே முடிச்சிடுவார். வீடியோ பார்த்தீங்கல்ல, மக்கள் பேசுகிறத கேட்டிங்களா? இந்த கொத்தடி மேலே அந்த மக்கள் பேசுகிறத கேட்டிங்களாடா? இத்தனை காலத்தில் நடக்காத எல்லா காரியமும் அவர் ஆட்சிக்கு வந்த 5 நாளில் நடக்கு. 1 ரூபா செலவில்லாமல் நடக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் ஒரு மயிராச்சும் நடந்தாடா? எங்கே போனாலும் ஊழல், கொலை, ஒரு மயிருக்கும் பிரோஜனம் இல்லாத ஆட்சி. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இதுதான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி. இதுதான் முதல்வர் ஆட்சி. அந்த முதல்வர் மக்களுக்கு தேவையானதை பார்த்து செய்கிறாரு. 1 ரூபா லஞ்சம் வாங்காமல் செய்துட்டு இருக்கிறாரு. நீங்கள் எல்லாம் எங்கேருந்து ஆட்சிக்கு ஆகணும்? முதல்வருக்கு கெட்ட பேர் யாராலையும் உருவாக்க முடியாது. கொத்தோடு போய் வந்து கதறுவான், கெட்ட பேர் உருவாக்கலான்னு. ஆனால் மக்கள் மத்தியில் என்றைக்கும் நினச்சி நிற்கக்கூடிய ஒரே பேர் முதல்வரோட பேர் தான். இது இன்னைக்கு மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய எல்லா ஆண்டும் எல்லா முறையும் இவர் தான் முதல்வர், நிரந்தர முதல்வர்.